வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நேற்றுலேருந்தே வந்துட்டு படவா கோபி விசஸ் கோபிநாத் அப்படின்றது வந்துட்டு இன்டர்நெட்டில் ரொம்ப பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சென்சேஷனான விஷயம் அப்படின்றத எடுத்து நீயா நானால ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ சொசைட்டியில் வந்துட்டு எந்தெந்த பிரச்சனை பெருசாக இருக்கோ அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கருப்பொருளாக வச்சு அதை ஆதரிப்பவர்கள் விசஸ் எதிர்ப்பவர்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஷோ நடக்கும். நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோபிநாத் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ரெண்டு தரப்புக்குமே பேசுவார். பட் சொசைட்டிக்கு என்ன முக்கியம் அப்படின்றதையும் அப்பப்போ பேசிட்டு இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்று ஷோவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்ல போட்டிருக்க மாதிரி கோபிநாத் ஆன் ஃபயர் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு விலங்கு நல ஆர்வலர்கள், அதாவது பெட் லவர்ஸ், தெருநாய்கள் காதலர்கள் அப்படின்ற மாதிரியான போர்வையில் வளம் வந்துகிட்டு இருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி வந்துட்டு கோபிநாத் வச்ச கேள்விகள் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலராலையும் பாராட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்னதான் பிரச்சனை, அதை தாண்டி வந்துட்டு ஏன் திடுப்புன்னு இந்த டாபிக் எடுத்து பேசப்பட்டுச்சு, அதை தாண்டி வந்துட்டு தெருநாய் ஆதரிப்பவர்கள் பேசின விஷயம் அப்படின்றது அவ்வளோ தப்பான விஷயமா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம விலாவாரியாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இஷ்யூ இருக்கு இல்லையா, இதனுடைய கருப்பொருள் எங்கே இருந்துச்சு, இதனுடைய மூலாதாரம், அதாவது இந்த பிரச்சனையுடைய ஆரம்ப புள்ளி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் போட்ட ஒரு தீர்ப்பில் தான் அப்படின்னே சொல்லலாம். இந்த தெருவில் வளம் வரக்கூடிய தெருநாய்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காப்பகம் மாதிரி வந்துட்டு அமைக்கணும். தெருநாய்கள் தெருவில் சுற்றுறதுனால வந்துட்டு நிறைய பேருக்கு இடையூறு அப்படின்றது ஏற்படுது. இடையூறு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பலருமே பார்த்தோம் அப்படின்னா தெருநாய் கடியினால் இறக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படின்றதும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. அதனால இந்த பெட் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது வீட்டில் வளர்க்காத தெருநாய்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு காப்பகம் அமைச்சு காப்பாற்றணும் அப்படின்னு வந்துட்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு போடுது. இதுக்கு உடனடியாக கொந்தளிச்ச விலங்கு நல ஆர்வலர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க சுதந்திரத்தை வந்துட்டு நீங்க கெடுக்கிறீங்க, உலகம் அப்படின்றது வந்துட்டு எல்லாத்துக்குமானதுதான், அது வந்துட்டு தெருநாய்களுக்கானது கிடையாது, தெருநாய்களை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்க சித்திரவதைப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதுக்கு அகென்ஸ்டா ப்ராட்டஸ்ட்ல இறங்கினாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்தியா முழுக்கவே வந்துட்டு பார்த்தோம்னா அந்த ப்ராட்டஸ்ட் அப்படின்றது முன்னெடுக்கப்பட்டுச்சு. பல இடங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விலங்கு நல ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு தெருநாய்களை வந்துட்டு இப்படி காப்பகம்லாம் அமைக்கக்கூடாது, அது வந்துட்டு தெருவில் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. சொசைட்டிலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தெருநாய்களை ஆதரிப்பவர்கள் விசஸ் எதிர்ப்பவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் பல பேச்சுகள் சோஷியல் மீடியாஸ்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டாபிக்காகவே இந்த வாரத்தில் நீயா நானா டீம் எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்தே அதை பார்த்தோம் அப்படின்னா டாக் லவர்ஸ் அப்படின்னு பேசக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, விலங்கு நல ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன எல்லா விஷயமே பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சுதந்திரத்தை கெடுக்கிறீங்க, நாய்களுக்கும் வந்துட்டு வாழ்றதுக்கு சம உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படவா கோபி சொன்ன ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு கோபிநாத்தை எரிச்சல் அடைய வச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நைட்டில் ஒரு சிலர் வந்துட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னா நாய் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு படவா கோபி பார்த்தோம்னா நைட் நேரத்தில் நீங்கள் வெளியே போனீங்கன்னா நாய் கடிக்க தான் செய்யும், நைட் நேரத்தில் ஒருத்தர் பார்த்தா துரத்துறது நாயோட இயல்பு, உங்களை யார் நைட் நேரத்தில் வெளியே போக சொன்னா அப்படின்னு சொல்லி வச்ச கேள்வி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கோபிநாத் கொடுத்த தக் லைஃப் இருக்கு இல்லையா. ஸோ நைட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அதை நான் தான் டிசைட் பண்ணணும், நான் எங்கே போகணும் போகக்கூடாது, என்னுடைய வேலை என்ன அப்படின்றத ஒரு நாய் டிசைட் பண்ண முடியாது, நான் தான் வந்துட்டு என்னுடைய வேலையை பார்க்கணுமே தவிர ஒரு நாய் என்னுடைய வேலையை பார்க்கவும் முடியாது, என் வேலையை வந்துட்டு இடையூறு பண்ணவும் முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த கேள்வி ரொம்ப பெரிய அப்ளாசஸை எழுப்புச்சு அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி வந்துட்டு ரெண்டாவது விஷயமா எல்லாருமே முன் வச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெருநாய்கள் இருந்தாங்கன்னா திருடர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது வந்துட்டு கம்மியாகுது. பல இடங்களில் தெருநாய்கள் இருக்கிறதுனால தான் நைட் நேரங்களில் திருடர்கள் வந்தால் கூட குலைச்சு காமிச்சு கொடுத்துருது, அதனால வந்துட்டு திருட்டு எண்ணிக்கை அப்படின்றதும் கம்மியாகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஸோ இதுக்குமே கோபிநாத் அவர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருடர்கள் கம்மியாகணும் அப்படின்னு வச்சுக்கோமே, அதுக்கு தெருநாய்கள் தான் முக்கியமான காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஏன்னா சென்னையில் நிறைய பணக்காரர்கள் இருக்கக்கூடிய வீதி இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு நான் ஒரு தெருநாயை கூட பார்த்தது கிடையாது. பட் அங்கே கொலை பண்ணியோ இல்லை கொல்ல போயோ எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. திருட்டை தடுக்கிறது அப்படின்றது வந்துட்டு அரசாங்கத்துடைய வேலை தானே தவிர ஒரு தெருநாயினுடைய வேலை அது கிடையாது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு.
மூணாவது விஷயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயமா வந்துட்டு என்ன பேசப்பட்டுச்சு, என்ன விவாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ தெருநாய்கள் இருக்கு இல்லையா, தெருநாய்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு அப்படின்றதே கிடையாதா? ஸோ அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சித்திரவதைப்படுத்துறாங்க. தெருநாய்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்றத நாங்கள் கேட்கறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு விலங்கு நல ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சைட்ல இருந்து ஒரு கேள்வி அப்படின்றது முன்வைக்கப்பட்டுச்சு. இதுக்கு கோபிநாத் இருக்கார் இல்லையா, அவர் கேட்ட கேள்வி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தெருநாய் இருக்கு இல்லையா, தெருநாய்க்கு வந்துட்டு நீங்க ஒரு பாதுகாப்பு தேவை, தெருநாய் வந்துட்டு இப்படி காப்பகத்திலலாம் வந்துட்டு அடைக்கக்கூடாது, அது வந்துட்டு சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கக்கூடிய அந்த ஒரு சுதந்திரம் கரெக்டு தான். பட் அதே நேரத்தில் என்னுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்கறது வந்துட்டு எந்த அளவுக்கு நியாயம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இங்கே பலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெட் டாக்ஸுக்கு வந்துட்டு எல்லாமே எங்களோட நாய்கள் மாதிரி தான், எங்களோட நாய்கள் மாதிரி தான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க. சரி, நானும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரேன். உங்களுடைய நாய்கள் மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெட் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது தெருவில் சுற்றக்கூடிய தெரு நாய்க்கள், உங்களுடைய பார்வைக்கு வந்துட்டு அது பெட் டாக்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க. அந்த நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அது எங்களுடைய நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் எல்லாம் பொறுப்பேற்றுக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்வி அந்த சைடில் ஆப்போனன்ட் சைடில் இருந்த எல்லாத்தையுமே அப்படியே ஆஃப் பண்ணிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தெருநாய்க்காக போராடுற நீங்கள் அந்த தெருநாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்வராதது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எந்த அளவுக்கு கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதை தாண்டி வந்துட்டு ஏழை குழந்தைகள் மட்டும்தான் தெருநாய் கடிச்சு இறந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு டேட்டா படியே பார்க்கணும் அப்படின்னா நான் உடச்சே பேசுகிறேன். எத்தனை பணக்கார வீட்டு குழந்தைகள் தெருநாய் கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தார். ஸோ இப்படி அடுத்தடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோபிநாத் முன் வச்ச கேள்விகள் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு சர்வ சாதாரணமாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலருடைய மனசுலையுமே இருந்த கேள்வி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கேள்வி எல்லாத்தையுமே கோபிநாத் முன் வச்சதுனால கோபிநாத் நேற்று வந்து சோஷியல் மீடியாஸில் பலரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இதனால தாண்டா கோட்டு சூட்டு போட்டவங்களாம் கோபிநாத் ஆயிட முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஏன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆரி ஒரு ஷோ வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கத்தில் ஜீ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஷோ அப்படின்றது நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் எதனால நீயா நானா ஸ்பெஷல், நீயா நானால வரக்கூடிய கோபிநாத் ஸ்பெஷல் அப்படின்றத ஒரு சில எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா கோபிநாத் ப்ரூஃப் பண்ணிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்று எபிசோட நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, தெருநாய்கள் இருக்கு இல்லையா அதுக்கு காப்பகங்கள் அப்படின்றத அமைக்கணுமா இல்லை அதுக்கும் சுதந்திரமா சுத்துறதுக்கு முழுமையான உரிமை இருக்கா, உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.